புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்திட வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் துவங்கி நடந்து வந்தது. போராட்டத்தின் காரணமாக ஆட்டோ, டெம்போக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நகரத்தின் முக்கிய வீதியில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்தது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது. சினிமா காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை கைவிட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட கட்சிகளின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் வெங்கடாசுபா சிலை அருகே நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட 500க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். போராட்டத்தின் போது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலையில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து பேருந்து முன்பாக படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். மேலும் மறியல் போராட்டத்தின் காரணமாக அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியவாறு தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பரவாயில்ல களவாணி கூட்டம்தான் கரண்ட் பில்லா ஏத்திட்டு மின்துறை பின்னதான் துடிக்கிறான் 25,000 ஆல்ரெடி 75% முடிஞ்சிடுச்சு. நாங்க 510 ஆரம்பிச்சு புதுச்சேரியில் இன்று நடந்த பந்த் போராட்டத்தில் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்கப்பட்டதில் பேருந்தின் கண்ணாடிகள் சேதமடைந்தது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் இன்று நடைபெற்றது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிக்கப்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கோரிமேடு பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் நோக்கி வந்த புதுச்சேரி அரசு பேருந்து ஒன்றை நெல்லித்தோப்பு பகுதியில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கினர். இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்வீசிய நபரை தேடி வருகின்றனர்.